அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். திருவருட்பா உரைநடை பகுதி. சாகா தலை வேகாக்கால் போகா புனல் என்ற தலைப்பில் இருந்து. சாகா தலை வேகாக்கால் போகா புனல். சாகா தலை வேகாக்கால் போகா புனல் என்பவற்றிற்கு பொருள் யாதெனில் அடியில் வருவனேயாம். சாகா தலை என்பது ருத்திரபாகம், ருத்திர தத்துவம், வித்யாகலை, வஸ்து, அருள் ஆனந்தம், காரணாகினி, சிவாகினி. வேகாக்கால் என்பது மகேஸ்வர பாகம், மகேஸ்வர தத்துவம், சாந்தி கலை, ஆன்மா, அன்பு, காரணவாயு. போகா புனல் என்பது சதாசிவ பாகம், சதாசிவ தத்துவம், பிரதிஷ்ட கலை, ஜீவன், இரக்கம், கரணோதகம். இவை மூன்றும் சாகாத கல்வியை தெரிவிக்கும். ஆத்ம தத்துவாதி சிவகரணம் 36, நிர்மல புறதெரியாதீதம் 7 ஆக நிலைகள் 43. இந்த 43 நிலைகளில் ஒவ்வொரு நிலைகளிலும் மேற்குறித்தவை உள்ளன. மேலும் இவை மூன்றும் பிண்டத்தில் 4 இடத்திலும் அண்டத்தில் 4 இடத்திலும் உள்ளன. அவைகள் பிண்டண்டாண்ட ருத்திர சதாசிவ பேதம். சாகா கல்வியை குறித்த 43 நிலைகளில் முதல் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்டவன் பிரம்மன். சாகா கல்வியை குறித்த 43 நிலைகளில் முதல் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்டவன் பிரம்மன். அவனது காலம் ஒரு கல்பம். இப்படி 43 நிலைகளிலும் ஏறி அனுபவத்தை பெற்றவன் காலம் கடந்த கலாதீதன். மேற்குறித்த மூன்றும் பரமார்க்கமாகிய ஞான யோக காட்சியில் உண்டாகும் யோக அனுபவங்களின் உண்மை பொருள். அபர மார்க்கத்தில் சிலர் உப்பு வகைகளின் பேதமென்றும், ஓஷதி பேதமென்றும், பூத பேதம் என்றும் சொல்லுவது உபாய மார்க்கம். அக அனுபவமே உண்மை. உபாய வகையாகிய அபரமார்க்கம் தேக பூஷணாதி காமிய சித்தியை தரும். உண்மை நீக்கமற்ற சொரூப ஞானத்தை தரும் என்று அறிக. மேற்படி உபாயங்களை ஒருவாறு தெரிவிப்பதும் சைவ சமயங்கள் தவிர வேறு எவ்வித சமயங்களிலும் இல்லை. அப்படி இருப்பதாக சொல்லி இருப்பதும் ஏகதேசம் என்று அறியவும், மேற்படி ஏகதேசங்கள் மந்திரங்களிலும் மேற்படி மூன்றும் வழங்குகின்றபடியால் 9 மாற்றுக்கு மேற்பட்ட தங்க ரேக்கில் பஞ்சாட்சரத்தை அடைத்து விக்கிரகத்தின் அடியில் வைக்க மகத்துவங்கள் உண்டாகும். மேலும் மேற்படி உயருடைய தங்கத்தில் விக்கிரகம் செய்து வைத்து கோஷாதியாதி லவணங்களை அதற்கு சேர்த்து வைத்தால் விசேஷ சக்தி விளங்கும். இது திருசிய காட்சி. சுத்த சன்மார்க்கத்திற்கு உபாய வகைகளான அபரமார்க்க காட்சி கூடாது. பரமார்க்கமாகிய அக அனுபவமே உண்மை. மேற்படி மூன்றையும் லட்சியமாகவே கொள்க. உபாய வகையான வாட்சிய திருசிய காட்சிகள் பரவுபோகாரம். ஆதலால் சாகா தலை, வேகாக்கால், போகா புனல் என்பவை இரண்டு புறத்திலும் கூட. உபாய வகையை நம்புதல் கூடாது, உண்மையை நம்புதல் வேண்டும். இஃது இரகசியம். சாகா கல்வி. தூக்கத்தை ஒழித்தால் ஆயுசு விருத்தியாகும். ஒருவன் ஒரு நாளைக்கு 2.5 நாழிகை தூங்க பழக்கம் செய்வானானால் அவன் 1000 வருடம் ஜீவித்து இருப்பான். எப்போதும் மறப்பில்லாமல் ஆசானுடைய திருவடியை ஞாபகம் செய்து கொண்டிருப்பதே சாகாத கல்விக்கு ஏதுவாம். எப்போதும் சலிப்பின்றி சுத்த காரணமாய்
அருள் வடிவாய் தானாக நிற்றலே சாகா கல்விக்கு பொருளாம். 5 மலங்கள் ஆணவம், மாயை, கண்மம், மாமாயை, திரோதையை. இந்த 5 மலங்களை வெல்ல வேண்டும் சாகா கல்விக்கு. அதற்கு சுவாமி அவர்கள் திருவருள் பிரகாஷ் வள்ளலார் திருவருட்பாவில் நடராஜபதி மலை 6ஆம் திருமுறையில் 28வது பாடலில் குறிப்பிடுகிறார். அதை சற்று உள்நோக்குவோம். சாகாத கல்வியே கல்வி, சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே தரும் அறிவு. மலம் 5ம் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம். வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளும் விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலாதாகும். இந்நான்கையும் ஒருங்கே வியந்தடைந்து உலகம் எல்லாம் மா காதலுற எல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமாம். மண்ணுமிது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபு என்று உரைத்த குருவே, தேகாதி 3ம் நான் தருமுன் அருள் செய்து என்னை தேற்றி அருள் செய்த சிவமே, சிற்சபையின் நடு நின்ற ஒன்றான கடவுளே, தெய்வ நடராஜ பதியே. சாகா தலை என்பது இருதயத்தில் மலர்ந்த வாழைப்பூ போல் ஒரு பை உண்டு. அது வெண்மையாயிருக்கும். இதை கைலாயம் என்று சொல்லுகின்றது. இந்த பையுள் 10,000 கோடி பங்கில் ஒரு பங்காக வெகு நேர்மையாக அக்னிமயமாய் ஒரு ஆவி இருக்கும். இதற்கு காரண அக்னி என்று பெயர். இவ்வக்னியை கால, சந்திர, ருத்ரமூர்த்தி என்பர். உலகில் சூடு பச்சை மண்ணை செங்கல்லாக்கும். செங்கல்லை பொன்னாக்குவது சுத்த புஷ்ணம். அன்பை பெருக்கும் போது உடம்பில் ஒரு வகை சூடு தோன்றும். அது சுத்த உஷ்ணம் எனப்படும். உஷ்ணமானியால் அளக்க முடியாத சூடு. அன்பு மிகுதியாக பெருகும்போது உடலின் பௌதிக அணுக்கள் வேதிக்கப்படுகின்றது. அன்பினால் உருகி உருகி கண்ணீர் பெருகவே இவ்வுடம்பு அன்புருவமாக அமைகிறது. சுத்த உஷ்ணத்தின் காரணமாக உடம்பின் பூத அணுக்கள் ரசாயன மாற்றம் பெறுகின்றது. இந்த வகையில் பூத உடம்பாகிய மனித உடம்பு சுத்த உஷ்ணத்தின் காரணமாக ஒளி உடம்பாகுகின்றது. வித்யா கலை, சாந்தி கலை, பிரதிஷ்டா கலை இவை 36 தத்துவங்களில் உள்ள வித்யா தத்துவத்தில் உள்ள பஞ்ச கலைகளில் 3 கலைகளை கையாண்டு உள்ளார். கலை என்ற சொல் கலித்தல் என்ற சொல்லிலிருந்து வந்தது. கலித்தல் என்பதற்கு செலுத்துதல், நீக்குதல் என்பது பொருள். ஆணவ மலத்தை நீக்கி ஆன்மாவின் செயலை எழுப்புவது. வித்யா கலையில் புருட தத்துவம் முதல் அசுத்தமாய தத்துவம் வரை அடங்கியது. ஆன்மாக்களுக்கு உபாய ஞானமும் ஆகம ஞானமும் அன்றி அனுபவ ஞானத்தையும் அளிக்கும் காரியப்பாடே வித்தை எனப்படும். அடுத்து வஸ்து என்பது பொருள். பொருளாவது சிவம். இதனை சிவமே பொருளென தேற்றி என அருட்பா பாடலில் அறியலாம். அதுவே அருள் ஆனந்தமாகும். வேகா கால் இருதயத்திற்கு மேல் 2.5 அங்குல இடமான கண்டத்தில் மகேஸ்வரன் இடமாகும். கால் என்பது காற்று. இந்த உடம்பின் ஏக்கத்திற்கு முக்கிய காரணமாக இருப்பது ஒன்று பிராணவாயு, மற்றொன்று ஏமானன் என்ற வாயு. நாம் சுவாசிக்கும் பிராணவாயு உள்ளே புகும்போது குளிர்ந்த நிலையில் உட்சென்று வெளிப்படும் போது வெப்பம் கலந்து வெளிவருகின்றது. ஏமானன் என்னும் காற்று கரு தோன்றும் போதே கலந்திருப்பது. ஆயுள் பெருக்கத்திற்கு காரணமாக அமைந்திருப்பது. நாம் நாள் ஒன்றுக்கு 21,600 சுவாசம் விடுகிறோம். இதில் ஒவ்வொரு முறையும் 4 அங்குல அளவு காற்று நஷ்டம் அடைகின்றது. ஏமானன் என்னும் காற்று பிராணவாயுவில் கலந்து நஷ்டமடைந்து கொண்டே இருக்கின்றது. இதனால் நம்முடைய ஆயுள் காலம் குறைந்து விடுகின்றது. ஏமானன் காற்று வேகும் தன்மை அற்றது.
வேகாக்கால் என்பது ஏமானன் என்னும் காற்றே. மகேஸ்வர பாகம் கண்டம். சுவாசத்திற்கு காரணமாக உள்ள உறுப்புகள் மகேஸ்வர தத்துவம். எனவே பிராணவாயு அடங்கினால் ஏமானன் வாயு நஷ்டமில்லை. சாந்தி கலை என்பது சுத்த வித்யா தத்துவம் முதல் சாதாக்கிய தத்துவம் வரை அடங்கியது. அனுபவ ஞானம் பெற்ற ஆன்மாக்களுக்கு விருப்பு வெறுப்பு சங்கற்பம் முதலிய எல்லா துன்பங்களும் சாந்தமாக செய்யும் காரியப்பாடே சாந்தி கலை என்பது. ஆன்மா என்பது ஒரு பங்கு மலமுடையது. அன்பு இறைவனிடம் காதல் கொள்வது. போகா புனல். கண்டத்திற்கு மேல் 2.5 அங்குல அளவில் அண்ணாக்கில் சதாசிவம் இருப்பிடமாகும். இந்த இடத்தை சிலர் ஆஞ்ஞா என கூறுவது உண்டு. சதாசிவம் நடராஜ தத்துவம். இதனை போகா புனல் காரணோதகம் என கூறுகின்றனர். காரண உதகம். உதகம் என்பது தண்ணீர். இந்த உடம்பில் காரணமாக உள்ள நீர் என்பது நமது உடம்பில் பெருமூளையின் அடியிலும் தண்டுவட கால்வாயிலும் செரிப்ரம் என்ற திரவம் உள்ளது. ஒரு மனித உடலில் சராசரி 150 மில்லி லிட்டர் அளவு திரவம் உள்ளது. தெளிவான இந்த திரவம் மண்டை ஓட்டினில் ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தை ஏற்படுத்தி மூளையுடன் சேர்ந்து பாதுகாப்பு பணி புரிகின்றது. இதில் குளுக்கோஸ், பல வகை உப்புகள், பொட்டாசியம், கால்சியம் முதலிய சத்துக்களுடன் கூடி நம்முடைய மூளையை பாதுகாக்கின்றது. நமது உடலில் மிக முக்கிய பணியை வகிப்பதே மூளைதான். பிரதிஷ்டா கலையில் அப்பு தத்துவம் முதல் பிரகிருதி தத்துவம் இறுதியாக 23 தத்துவங்கள் அடங்கியது. பந்தத்திலிருந்து நிவர்த்தி பெற்ற ஆன்மாக்கள் மீண்டும் நோக்காத வண்ணம் செய்யும் காரியப்பாடே பிரதிஷ்டை என வழங்குவார்கள். ஜீவன் என்பது 3 பங்கு மலமுடையது. இரக்கம் என்பது தயவை குறிப்பது. சாகா தலையில் வஸ்து என்றும் வேகா காலில் ஆன்மா என்றும் போகா புனலில் ஜீவன் என குறித்துள்ளது. 3 பங்கு மலமுடையது. ஜீவனானது ஆன்மாவாக மாற்றமடைந்து பின் அதுவே சிவமாதல். அதே போன்று சாகா தலையில் அருளானந்தம், வேகா காலில் அன்பு, போகா புனலில் இரக்கம் என குறித்துள்ளார்கள். இரக்கமானது அன்பாக வடிவெடுத்து பின் அது ஆனந்தமாக அருள் ஆனந்தமாக மாற்றம் பெறுவது. சாகா தலை, வேகா கால், போகா புனல் என்ற 3 சொற்களின் முன்னுள்ள 3 எழுத்துக்களை எடுத்து கூட்டி பார்த்தால் ஒரு அருமையான பதம் தோன்றும். அது சா வே போ என்ற சொல்லாகும். சாவே போ. எந்த வகையிலும் மரணத்தை போக்கிக் கொள்வதே சுத்த சன்மார்க்கத்தின் முடிவு. அதற்கு தேவையான ஆயத்தங்களை தான் அல்பாவில் திருவருட்பிரகாசவர்களார் கூறியுள்ளார். ஆன்மாவானது மலத்தடை விரிவை குறைத்து சிவமாதல் என்பதை குறித்தது. ஜீவகரணங்களை சிவகரணங்களாக மாற்றி ஜீவதனுவை சிவதனுவாக மாற்றி சிவமாதல் ஆகும். திருவருட்பா 6ஆம் திருமுறை ஞானசிறை பாடலில் 26வது பாடலில் கூறுகிறார். உற்ற மொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே, உறவன் அன்றி பகைவன் என எண்ணாதீர் உலகீர், கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர், கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ, சற்றும் இதை சம்மதியாது என் மனம்தான் உமது தன்மனம்தான், கண்மனமோ வன்மனமோ அறியேன், இற்று இதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. நமது தேகத்தில் பஞ்சபூத கூறுகள் உள்ளன. அதில் நீரின் கூறு ஓடு நீர், குருதி, சுக்கிலம், மூளை, மச்சை ஆகியவை. தீயின் கூறு உணவு, துயில், அச்சம், மைதுனம், சோம்பல் முதலியவை. காற்றின் கூறு ஓடல், நடத்தல், நிற்றல்,
இருத்தல், கிடத்தல் முதலியனவை. இவைகளில் ஏதாவது ஒன்றில் மாறுதல் அடைந்தாலும் தேக நஷ்டம் உண்டாகலாம். அடுத்ததாக வேறொரு விளக்கமும் காணலாம். சாகா தலை அக்னி நமது உடலில் பித்தமாகவும் வேகாக்கால் நமது உடலில் வாயுவாகவும் உள்ளது. வாதம் என்பது போகா புனல், நீர் நமது உடலின் சிலைத்துமம். இவை வைத்திய சாஸ்திரங்கள் கூறும் கருத்துக்கள். ஆன்மா இருக்கும் இந்த தேகத்திற்கு தலைவர்கள் வாத, பித்த, சிலைத்துமாம். இந்த தேகத்திற்கு கொடுக்கும் குடிக்கூலி ஆகாரம். இந்த உடலில் வாதம், பித்தம், சிரேத்தம் மாற்றம் பெற்றால் நோய் செய்யும். இந்த மாற்றத்திற்கு காரணம் உணவு. இதையே திருக்குறளில் திருவள்ளுவர் 941 பாடலில் கூடியிருக்கிறார். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய 3. நமது தேகத்தில் உள்ள 72,000 நாடி நரம்புகளையும் கட்டி இயக்குவது இந்த 3 நாடிகள். வாத, பித்தம், சிலைத்துமம் என்ற நாடிகள். இந்த 3 நாடிகளை அடக்கி ஆளுவது சுழுமுனை நாடி. ஆகவே தியானம் செய்வோருக்கு உணவு வகையில் மாறுதல் அடைந்து தேகம் நீடிக்க ஏதுவாகும். இதில் கூறி உள்ள விடயங்கள் எல்லாம் சமரச சன்மார்க்க சிந்தனைகள் என்ற புத்தகத்திலிருந்து எடுத்து கையாளப்பட்டது. இதன் நூலாசிரியர் சாது பா. சுப்பிரமணியம், ஃபவுண்டர் ஆஃப் திருவருட் பிரகாச வள்ளலார் சேவா ஆசிரமம், மணிமங்கலம், தாம்பரம், சென்னை. 2001ஆம் ஆண்டு இந்த நூல் பதிப்பித்து திரு ஊரனடிகளார் சென்னை கந்தக்கோட்டை கோயிலில் இதை வெளியிட்டார்கள். எல்லோருக்கும் நன்றி, வந்தனம். திருச்சிற்றம்பலம்.